கிருஷ்ணர் ஒரு நாள் மரத்தின் மேல் அமர்ந்து புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு அருகில் ஓடும் அழகான நதிக்கரைக்கு ராதா தண்ணி எடுக்க வராங்க. அந்த தண்ணியை எடுத்து தலையில வைக்க முடியல ராதாவாட்டி. அதனால் உதவிக்கு அருகில் இருக்கும் கிருஷ்ணாவை பார்த்து கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் ராதாவை திரும்பி கூட பார்க்கல. ஒரு கட்டத்துல கோபமான ராதா தானே தலையில அந்த தண்ணி குடத்தை வச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போறாங்க. ராதா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் ராதாவிற்கு முன்னாடியே வந்து அங்க ராதாவிற்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்க கிருஷ்ணரை பார்த்த ராதாவுக்கு கோபம் ஆயிடுச்சு. கிருஷ்ணரை பார்த்து கேக்குறாங்க, ஏன் கிருஷ்ணா, நான் உன்னை நதிக்கரையின் ஓரம் எத்தனை வாட்டி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன்னை உதவிக்கு கூப்பிட்டேன், நீ என்னை திரும்பி கூட பார்க்கல, இங்க எனக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்க, ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு கிருஷ்ணர் ராதா தலையிலிருந்து தண்ணீர் குடத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு சொல்றார், ராதா, உன் தலையில் சுமையை ஏற்றுபவன் அல்ல நான், உன் சுமையை இறக்கி வைப்பவன் நான் என்று. எந்த காதலன் காதலியின் சுமையை குறைக்கிறானோ அவனே தானே காதலிக்கு மிகவும் பிடிக்கும். இதனை கேட்டவுடன் ராதாவின் கண்கள் கலங்கியபடி கிருஷ்ணரை அணைத்து கொண்டாளாம். கிருஷ்ணர் ராதா மீது கொண்ட இவ்வளவு அழகான காதலினால்தான் இன்று வரை ராதா கிருஷ்ணர் காதல் போற்றப்படுகிறது.